அனைவருக்கும் வணக்கம். தினம் 5 கணிதம் டாப்பிக்கில் இன்றைக்கி கிளாஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் நெருங்கிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லோரும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. இன்றைக்கி கணக்கு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். இது எப்படி ஈஸியாக போடலாங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்கள், அதாவது எத்தனால் வகுப்படக்கூடிய எண்களாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 இலக்கம் 3 டிஜிட் இயல் எண்கள்னு கேட்டிருக்காங்க. எதில் ஆரம்பிக்கும்? இப்போ 99 இருக்கு இல்லையா, அது வந்து என்னது 2 டிஜிட். சரிங்களா? இப்போ 3 டிஜிட் எதில் ஆரம்பிக்குது? 100ல் ஆரம்பிக்கும். எதில் முடியும்? 100ல் ஆரம்பித்து 999ல் முடிஞ்சிருங்களா? ஏன்னா 1000 வந்துட்டுனா அது என்னென்ன ஆகிடும்? 4 டிஜிட் நம்பர் ஆகிடும். அதாவது 4 இலக்க எண்ணாக மாறிடும். புரியுதுங்களா? இப்போது எப்படி போடலாம் அந்த கணக்கை பார்த்தீங்கன்னா, 6ஆல் தானே வகுப்படக்கூடணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பரு 100 எடுத்துங்க. இதான் 6ஆல் வகுத்துருங்க. என்ன வரும்? 4 6 6, மீதி 4 இருக்குங்களா? 40, 6 36. இப்போ மீதி வந்து ஒரு 4 மீறுதுங்களா? இந்த ஈவு அப்படியே வச்சிங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 3 இலக்க இயல் எண்ணை வந்து நான் 6ஆல் வகுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இயல் எண் இருக்கு இல்லையா, கடைசி இயல் எண், அதை என்ன பண்ணுறீங்க? 6ஆல் வகுங்க. என்ன வரும்? 4 6 6, மீதி 3 வருங்களா? 39, 6 36 கழிச்சிங்கன்னா 3, இந்த 9 இறக்கிடுங்க. மறுபடியும் 6 36, மீதி 3ங்களா? அப்போது இதோட ஈவு எத்தனைன்னு கிடைக்கிது? 166. நல்லா கவனிச்சிங்க. கொடுத்துருக்குற நீங்கள் 3 இலக்க இயல் எண்கள் எது ஸ்டார்டிங் அப்புறம் எண்டிங், அதாவது தொடக்கம் மற்றும் இறுதி இயல் எண்களை நீங்கள் எழுதிடணும். எழுதிட்டு எத்தனால் வகுக்க சொல்கிறாங்களோ அத்தனால் வகுத்துருங்க. கடைசியில் என்ன பண்ணுறீங்க? ஈவுகள் இருக்கு இல்லையா, 2 ஈவுகள், 166 ஒரு ஈவு, இன்னொன்று என்னது 16 ஒரு ஈவு, ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறீங்க? கழிச்சிடுறீங்க. அவ்வளோதாங்க. கழிச்சிட்டா என்ன வரும்? 0 5 1. அப்போது 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்கள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா எத்தனை இருக்குது? 150 இருக்குது. புரியுதுங்களா? இங்கே எத்தனை நம்பர் கேட்டாலுமே இதே மெத்தடு தான். புரியுதுங்களா? நோட் பண்ணிங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் இந்தமாரி கேள்விகள் கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்களேன். முதல் 10 பகா எண்களின் வீச்சு என்னன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஒரு சூப்பர் கொஷின். இதில் பகா எண்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், வீச்சுன்னா என்னென்னு பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? போன கிளாஸில் நான் நடத்தியிருந்திருக்கேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், பகா எண்கள்னால் ஒன்றும் இல்லை, ஒன்றாலையும் தன்னாலையும் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள். அதுமாரி வீச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு சீரியஸை ஏறுவரிசையில் எழுதிக்கிட்டு பெரிய எண்ணின் மதிப்பிலிருந்து சிறிய எண்ணின் மதிப்பை கழித்தால் கிடைப்பது வீச்சு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, L-S. சரிங்களா? ஓகே, போட்டுடலாம் இல்லையா? ஆனால் இங்கே முதல் 10 பகா எண்கள் கேட்டுருக்காங்க. என்ன நம்ம 10 பகா எண்கள் எழுதலாமா? 2 3 5 7 11 13 17 19. எத்தனை வந்துருக்கு? 1 2 3 4 5 6 7 8, அதுக்கப்புறம் 23, அதுக்கப்புறம் 29, 10 வந்துட்டுங்களா? பாருங்க, 2 4 6 8 10. ஓகே, இது ஏறுவரிசை சீரியஸில் தான் எழுதியிருக்கேன். வீச்சுன்னா என்ன அர்த்தம்? வீச்சுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். வீச்சு ஈக்குவல் டு L-S. எல்லுனா லார்ஜ் நம்பர், எஸ்னா ஸ்மால் நம்பர். சரிங்களா? எவ்வளோ? இதில் 29 மைனஸ் எஸ் எவ்வளோ? ஸ்மால் நம்பர் 2. அப்போ இதில் கழிச்சு என்ன வரும்? 27 தான் அதோட வீச்சு. புரியுதுங்களா? இப்போ வீச்சு ஈக்குவல் டு 27. இதில் என்னென்னா, இங்கே 2 இருக்கு இல்லையா, நிறைய பேர் 1 என்ன சார் வரும்? அதுக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கமெண்டில். 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அது என்னென்னா சார் பகா எண். சரிங்களா? சார் பகா எண் அல்லது இணை பகா எண் சொல்லுவாங்க. சரிங்களா? இணை பகா எண். அதுக்கு இங்கிலீஷில் கோ ப்ரைம் நம்பர் அப்படின்னு பேர். நோட் பண்ணிங்க, கோ ப்ரைம் நம்பர். அப்போ ஒரே ஒரு இரட்டை பகா எண்ணு கேட்டாக்கா என்ன வேணும்? 2. மிகச்சிறிய பகா எண்ணு கேட்டாலும் 2 தான், 1 வரக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். 4p2q³ r, 8p³ q² r², 16p²q⁴ r⁴. HCF என்னன்னு கேட்டுருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது எண்களை விட்டுருங்க, எண்கள் கூட ஏதோ ஒரு ஏபிசிடியோ ஏதோ ஒரு நம்பரை வச்சு பவரில் வச்சு கொடுத்துட்டு HCF கேட்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ HCF கேட்டாங்க அப்படின்னா இந்த நம்பர்லாம் இருக்கு இல்லையா, நம்பருக்கெலாம் தனியாக HCF கண்டுபிடிச்சி போட்டுருங்க. இந்த பவர்லாம் இருக்கு இல்லையா, பவருக்கு மட்டும் சொல்லிடுறேன், நம்பர் அப்புறம் பார்த்துக்கலாம். பவரில்
வேணால் எழுதி வச்சுறேன், இது வேணால் எழுதிங்க. பவரில் குறைவாக உள்ள எண்ணே HCF. சரிங்களா? குறைவாக உள்ள எண்களே HCF எழுதிங்க. அதாவது பவரில் இப்போது இன்னொன்று முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, குறைவாக உள்ள எண்களே HCFன்னு சொல்லிட்டேன். அதே சமயம் இங்கே என்ன பவர் இருக்கோ, அதாவது இங்கே என்ன எழுத்துக்கள் இருக்கோ அதே எழுத்துக்கள் அதுலேயும் இருக்கணும், காமனாக இருக்கணும். புரியுதுங்களா? அதாவது இங்கே என்ன எடுத்திங்கன்னா பொதுவாக அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துங்க. பொதுவாகனா எல்லா உறுப்புலையுமே அந்த நம்பர் இருக்கணும். அதாவது எல்லா டேர்ம்லேயுமே இந்த P இங்கே இருக்குன்னா இதுலேயும் இருக்கணும், இதுலேயும் இருக்கணும். இங்கே Q இருக்குன்னா இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பவரோட மதிப்பை பார்க்கணும். புரியுதுங்களா? இதில் எல்சிஎம் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், இதே தான் என்ன பண்ணுறீங்கன்னா பவரில் உள்ள அதிகமாக உள்ள எண்கள். புரியுதா? அதிகமாக உள்ள எண்கள் தான் வந்து எல்சிஎம். புரியுதுங்களா? இந்த எல்சிஎம்மில் பொதுவாக உள்ளதையும் பார்க்கணும், எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதையும் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? இப்போ போடலாமா கணக்கு? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எண்களுக்கு HCF கண்டுபிடிக்கலாமா? என்னென்ன எண்கள் கொடுத்துருக்காங்க? 4, 8, 16 போடுங்க. 4ஆல் வகுக்கலாமா? 4 நாங்க 4, 2 நாங்க 8, 4 நாங்க 16. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பொதுவாக எது வகுக்கும்? இதை வகுக்குமா பொதுவாக? பொதுவாக வகுக்குமா? அதில் வகுக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே விட்டுற வேண்டியதான். ஏன்னா இங்கே 1 வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால் பொதுவாக வகுக்காது. அப்போ இதோட HCF என்னன்னு எழுதணும்? 4 தான். புரியுதா? இதோட HCF 4. இப்போது ஒவ்வொரு இதாக எடுத்து எழுதிடலாமா? நான் இங்கே எழுதிக்கிறேன் பார்த்துங்க. P² Q³ R. அதேமாரி PQ Q² R². அடுத்தது P² Q⁴ R³. புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்துக்கிறோம். இதில் எது குறைவான உள்ள பவர்? இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. அதனால் P² தான் இதுக்கோட HCF. அடுத்தது ரெண்டாவது பாருங்களேன், இதில் எது கம்மியாக இருக்குது? இந்த Q தான் வந்து கம்மியாக இருக்குது, Q². இங்கே பாருங்கள், இங்கே R² R³ இங்கே வெறும் R மட்டும்தான் இருக்குது. அப்போ அதனால் இது R மட்டும் தான் எடுத்துக்கணும். இங்கே முன்னாடி என்ன போடணும்? இங்கே HCF கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட HCF எவ்வளோ வரும்? 4. புரியுதுங்களா? முன்னாடி 4 போட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க. புரியுதா? என்ன சொல்லியிருக்கேன்? பவரில் உள்ள குறைவான மதிப்பு தான் அதோட HCF. பவரில் உள்ள அதிகமான மதிப்பு தான் அதோட LCM. புரியுதுங்களா? நோட் பண்ணிங்க. ஒரு GS பற்றி பார்க்கலாம். எழுதிட்டிங்களா? என்ன GS அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது வேலு நாச்சியார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேலு நாச்சியார் பற்றின ஒரு ரிவிஷன் தான். புரியுதா? யார் இவங்க? ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் தமிழ் இவங்க தான். தமிழச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? 1730 1796 வரைக்கும் இவங்களோட காலம். இவங்க வந்து எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவங்க. இவங்களோட அப்பா பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி. செல்லமுத்து சேதுபதி. அம்மா பேர் சக்கந்தி முத்தாத்தாள். சக்கந்தி முத்தாத்தாள். புரியுதா? உங்கள் அப்பா பேர் என்னது? செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள். இவர் வந்து ஒரு சிவகங்கை, அதாவது ராமநாதபுர மன்னர். இவர் அவங்களோட பொண்ணு தான் யார்? வேலு நாச்சியார். இவங்களுக்கு பையன் இல்லாதனால இந்த வேலு நாச்சியார் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு பொண்ணு தான் அவங்கள ஒரு பையன் மாரி வளர்க்குறாங்க. அதாவது வில்வித்தை, ஒரு சிலம்பம், இந்தமாரி விளையாட்டுகள்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு ஆண்மகனை போலவே வளர்க்குறாங்க. இவங்க வந்து சிவகங்கை மன்னர், அவர் பேர் என்னன்னு கேட்பாங்க. சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் இருக்கார் இல்லையா, முத்து வடுகநாதர், இவங்கள மணக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க. முத்து வடுகநாதரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1772 இதை முக்கியமான ஒரு இயர் இவங்களோட வரலாற்றில் காளையார் கோயில், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள காளையார் கோயில், அதில் ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் இவங்க வந்து இறந்துடுறாங்க. முத்து வடுகநாதர் இறந்து விடுகிறார். இறந்துட்டு காளையார் கோயிலை கைப்பற்றுறாங்க ஆங்கிலேயர்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் திருநெல்வேலியில் கோபால நாயக்கரோட உதவியோட, சரிங்களா, யாருன்னு கேட்பாங்க, விருப்பாட்சியில் உள்ள கோபால நாயக்கர் உதவி மற்றும் ஹைதர் அலி, மைசூரில் உள்ள ஹைதர் அலியோட உதவியோட 8 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1780 சிவகங்கையை மீண்டும் மீட்கிறாங்க. அதாவது இந்த காளையார் கோயில் இருக்கு இல்லையா, சிவகங்கை. காளையார் கோயில் வந்து திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, தப்பு. இது வந்து சிவகங்கை மாவட்டம்.
மாற்றிங்க. சிவகங்கையை மீட்கிறாங்க. புரியுதுங்களா? அப்படி மீட்கும்போது இவங்களுக்கு யாரெல்லாம் பெருசாக உதவி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியாரோட அமைச்சர் தாண்டவராயர் சொல்லுவாங்க. தாண்டவராயர். அப்புறம் இவங்களோட படைத்தளபதிகள் யாருன்னு கேட்பாங்க. படைத்தளபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மருது, பெரிய மருது. சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மருது. புரியுதுங்களா? சின்ன மருது. அப்புறம் பெரிய மருதோட பேர் என்னன்னு கேட்பாங்க, வெள்ளை மருதுன்னு பேர். வெள்ளை மருது தான் பெரிய மருதுன்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் பெண்கள் படைப்பிரிவுக்கு யார் தலைமை ஏற்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, குயிலி. அந்த படைப்பிரிவுக்கு பேர் என்னன்னா, உடையாள்னு பேர். உடையாள் அப்படின்னா யாருன்னா, அதாவது குயிலியை பற்றி ஆங்கிலேயர்கள் விசாரிக்கும் போது இவங்க வந்து ஒரு மெய்த்தல் இனத்தை சார்ந்தவங்க. யார்? உடையாள். சொல்ல மறுத்ததுனால ஆங்கிலேயர்கள் அவங்கள கொன்னுடுவாங்க, உடையாளை. அதனால் அந்த போகிறதுக்கு முன்னாடி 780 போகிறதுக்கு முன்னாடி வேலுநாச்சியார் உடையாளுக்கு ஒரு நடுகள் வச்சுட்டு போவாங்க அப்படின்னு வரலாற்றில் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த குயிலி என்ன பண்ணுறாங்கன்னா, கிடங்குலாம் இருக்கும் இல்லையா, ஆயுத கிடங்கு, அதில் தீ இட்டுக்கிட்டு போய் அந்த ஆயுத கிடங்கில் விழுந்து தன்னோட உயிர் நீத்துடுறாங்க. அதன் மூலயமா என்ன பண்ணுறா, சிவகங்கையை இவங்க கைப்பற்றிடுறாங்க. புரியுதுங்களா? இவங்களோட காலம்னு பார்த்தாங்கன்னா 1730 1796. இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். வேலுநாச்சியாரின் காலம் என்னென்னு கேட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம். அப்புறம் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னா யாருன்னு கேட்டாங்கன்னா, வேலுநாச்சியார். இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் யாருன்னு கேட்டாங்கன்னா, யாரேனோ வேலுநாச்சியார். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுங்க. அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். 3a கூட்டல் 4b ஈக்குவல் டு 22, 8a மைனஸ் 5b ஈக்குவல் டு -4 எனில் a + b ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு சமன்பாடு கொடுத்து தீர்க்க சொல்கிறாங்க. a b மதிப்பு தெரிஞ்சால் தான் அதை ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். 3a கூட்டல் 4b ஈக்குவல் டு 22, இதை சமன்பாடு 1ன்னு வச்சிங்க. அதே போல் 8a மைனஸ் 5b ஈக்குவல் டு -4, இதை வந்து சமன்பாடு 2ன்னு வச்சிங்க. அதாவது இந்த கணக்கு வந்து கொஞ்சம், அதாவது இது வரைக்கும் சுருக்கு கணக்கு போடாதவங்க இது பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக சொல்லித்தரேன், நல்லா பார்த்துங்க. இது 1ன்னு எடுத்துங்க, இது 2ன்னு எடுத்துங்க. புரியுதுங்களா? இப்போது இதை நம்ம ஏதாவது ஒரு ஏஓ அல்லது பிஏயோ கேன்சல் பண்ணணும். இதை அடிச்சுட்டா தான் ஏதாவது ஒரு மதிப்பு கிடைக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலான்னா, ஏதாவது பெருக்கிற மாரி வருதுங்களா, ஒரே மாதிரி நம்பரு வராது. அதனால் என்ன பண்ணிங்கன்னா, மேலேயும் பெருக்கணும், கீழேயும் பெருக்கணும். இங்கே பாருங்களா, இங்கே 4 இருக்கு இல்லையா, இங்கே 4, இங்கே 5ன்னு இருக்குது. இந்த நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 4 5ஆல் பெருக்கினா என்னென்னு வரும், 20ன்னு வந்துடும். அதே போல் இந்த 5 4ஆல் பெருக்கினா என்னென்னு வரும், 20ன்னு வந்துடும். அப்போ ஒரே மாதிரியான மதிப்புகள் கிடைச்சிருமா? அதனால் என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணிட்டு ஏவோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது இங்கே நான் 5ஆல் பெருக்கிற அந்த 4னா டோட்டல் டேர்மையும் என்னென்ன பண்ணணும், 5ஆல் பெருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே எழுதுறேன், சமன்பாடு 1ஐ 4ஆல் பெருக்க கிடைப்பது. புரியுதுங்களா? சமன்பாடு 1ஐ 4ஆல் பெருக்கினா என்ன வரும், இது 4ஆல் பெருக்கினா என்ன வரும், 4 3 12a கூட்டல் இது சமன்பாடு 1 வந்து 5ஆல் பெருக்குன்னு வச்சுங்க. சாரி, மாற்றிட்டேன். சமன்பாடு 1 5ஆல் பெருக்குனா அது என்னென்னு வரும், 15a கூட்டல் இங்கே 20b ஈக்குவல் டு 22 × 5 எவ்வளோ வரும், 110. புரியுதுங்களா? அப்போ சமன்பாடு 1 வந்து வேறு மாதிரி வந்துடுது. அடுத்தது சமன்பாடு 2ஐ என்ன பண்ணணும், எத்தனால் பெருக்க சொல்லியிருக்கேன், 4ஆல் பெருக்கிடுங்க. அப்போ தான் அது ஈக்குவல் ஆகும். இப்போ 4ஆல் பெருக்கினா இங்கே என்னென்னு வரும், 4 8 32a மைனஸ் 20b ஈக்குவல் டு இதையும் 4ஆல் பெருக்கணும், விட்டுறக்கூடாது. அண்ணாங்க -16, குறியெல்லாம் மாற்றாமல் போடணும். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், சால்வ் பண்ண போகிறோம், அடிக்க போகிறோம். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், என்ன பண்ணலாம், ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க, எத்தனை வரும், 32 15 47a ஈக்குவல் டு இதுலேருந்து இது கழிச்சா என்னென்னு வரும், 110ல் 16 போயிட்டா 94 ப்ளஸ் 94ன்னு வந்துருங்களா? அப்போ ஏவோட மதிப்பு என்னென்னு கிடைக்கும், இந்த 47 ஈக்குவல் டு கந்தாண்ட வரும்போது வகுத்தலில் வந்துடுமா, 94 போய் 47, இதை அடித்தோன்னா 2ன்னு கிடைக்கும். அப்போது ஏவோட மதிப்பு 2ன்னு கிடைச்சிருது. புரியுதா? இந்த ஏவோட மதிப்பு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 அல்லது 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணுமா, 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்னென்னு வரும், 8 × ஏவோட மதிப்பு 2 மைனஸ்
5b ஈக்குவல் டு -4. புரியுதா? 5b ஈக்குவல் டு -4. இப்போ 16 மைனஸ் 5b ஈக்குவல் டு -4 வந்துடுமா? -5b ஈக்குவல் டு இந்த 16 ஈக்குவல் டு அந்த போகும்போது என்னன்னு வரும்? மைனஸ்னு வந்துடும். -4 -16. அப்போ 5b ஈக்குவல் டு -20 வந்துடுமா? இந்த மைனஸ் இங்கே கேன்சல் பண்ணுறது. இப்போ b ஈக்குவல் டு 20/5. இப்போ b ஈக்குவல் டு 4 5 20. ஓகே, ஏவோட மதிப்பு 2, பியோட மதிப்பு 4. என்ன கேட்டுருக்காங்கங்க? a + b ஹோல் ஸ்கொயர். a + b ஹோல் ஸ்கொயர். இப்போ a வந்து 2, b வந்து 4ங்களா? ஸ்கொயர் பண்ணால் என்னென்னு வரும்? 6 ஸ்கொயர். எவ்வளோ? 36. புரியுதா? இப்போது இந்தமாரி ஒரு கணக்கு கொடுத்தாங்கன்னா இப்படி தான் தீர்க்கணும். பொறுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு கூம்பின் ஆரம் 2 மடங்கானால் அதன் கன அளவு எத்தனை மடங்காகும்? டேஷ் மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கூம்போட ஆரம் 2 மடங்கு ஆகுது. ஆரத்தை 2ஆல் பெருக்கும்போது அதன் கன அளவு எத்தனை மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு கூம்பு இப்படி தான் இருக்கும். நம்ம கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் இல்லையா? அதுதான் கூம்புக்கான எடுத்துக்காட்டு. இந்த அடிப்பகுதி அகன்றிருக்கும் இல்லையா? இதுதான் வந்து அதோட ஆரம். வட்டமாக இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது ஆரம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்க? உயரம், ஹச்சுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கன அளவு. கூம்போட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா 1/3/r². ஹச். ஏன்னா ஆரமும் வரும், உயரமும் வரும். அதனால் கூம்போட கன அளவு என்னது? 1/3/r². ஹச். புரியுதுங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஆரம் வந்து 2 மடங்கு ஆகுது. அப்போ r ஈக்குவல் என்னென்னு எழுதலாம்? மடங்குனாலே பெருக்கல்னு சொல்லியிருக்கேன். 2ஆல் பெருக்கிறாங்க. அப்போ r ஈக்குவல் என்னென்னு எழுதலாம்? 2r அப்படிங்கிறத அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னென்ன வரும்? 1/3 பைக்கு பை போட்டுருங்க. r இருக்கு இல்லையா? அப்போது r². இந்த rக்கு பதில் என்னென்னு போட போகிறோம்? 2rன்னு போட போகிறோம். ஸ்கொயரை விட்டுறக்கூடாது. ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹச்சிலாம் எதுவும் மாற்றம் இல்லை. ஹச்சு போட்டுருங்க. அடுத்தது 1/3 பை இன்ட்டு இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா? 2க்கும் உண்டு, ஆருக்கும் உண்டா? அப்போ தனித்தனியாக எழுதுகிறேன். 2² இன்ட்டு r² இன்ட்டு ஹச். புரியுதா? அடுத்தது பாருங்கள். 1/3 பை 2² எவ்வளோ வரும்? 4ன்னு வந்துடும். அப்புறம் r² இன்ட்டு ஹச். புரியுதா? அதுக்கப்புறம் எப்படி எழுதலாம் ஃபார்முலாவை? 1/3 பை இந்த r² எப்படி எழுதிங்க? இன்ட்டு ஹச் எழுதிங்க. இன்ட்டு இந்த 4 இருக்கு இல்லையா? 4 இங்கே போட்டுருங்க. புரியுதா? வேணா நான் வந்து வசதிக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி போட்டுக்கிறேன். 4 இன்ட்டு 1/3/r² ஹச். புரியுதா? இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதும்போது 1/3/r² ஹச் எழுதிருக்கோமா? இங்கேயும் என்ன வந்திருக்கு? 1/3/r² ஹச் வந்திருக்கா? ஆனால் எதால் பெருக்கியிருக்கோங்க? 4ஆல் பெருக்கிறோம். அப்போது மடங்குனால என்ன சொல்லியிருக்கேன்? பெருக்குன்னு சொல்லலாம். அப்போது 2 மடங்கு ஆகுது ஆரம் அப்படின்னா எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு? 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. புரியுதா? 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. புரியுதுங்களா? மடங்குனாலே பெருக்கல் அப்படிங்கிறத மனசில் வச்சிங்க. 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. கூம்போட கன அளவு நாம் வச்சிங்க. ஓகேங்களா? ஒரு ஜிஎஸ் கொஸ்டின் பார்க்கலாம். சுதந்திரம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் சொல்லுங்கள்? சுதந்திரம், அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பத்திரிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு. சரிங்களா? மோதிலால் நேரு யார்? ஜவஹர்லால் நேருவோட அப்பா. இவர் தான் சுதந்திரம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். அதே போல் நேஷ்னல் ஹெரால்டு என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இந்த பத்திரிகையோட ஆசிரியர் யார்? ஜவஹர்லால் நேரு. இவர் அப்பா, இவர் பையன். புரியுதுங்களா? நேஷ்னல் ஹெரால்டு, இவர் மோதிலால் நேரு வந்து சுதந்திரம். அப்புறம் அன்ஹாப்பி இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குது. அன்ஹாப்பி இந்தியா. இதோட பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்படக்கூடிய லாலா லஜபதி ராய். பஞ்சாப் கேசரி. கேசரின்னு என்ன அர்த்தம்? தமிழில் சிங்கம்னு அர்த்தம். அப்போது பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு கொடுக்காம இப்போலாம் எக்ஸாமில் பஞ்சாப் கேசரி அப்படின்னு கொடுக்குறாங்க. யார்? லாலா லஜபதி ராய். புரியுதுங்களா? அன்ஹாப்பி இந்தியா இவர். அதே போல் யங் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குது. அதோட ஆசிரியர் யார்? யங் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திஜி. சரிங்களா? யங் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் யார்? மகாத்மா காந்திஜி. அப்புறம் நியூ இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குது. நியூ இந்தியா பத்திரிகையின் ஆசிரியர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். சரிங்களா? அயர்லாந்து நாட்டை சார்ந்த அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க தான் நியூ இந்தியா, காமன்வெல்த்
பொதுச்சக்கரன்னு சொல்லுவாங்க இல்லையா, காமன்வெல் என்ற பத்திரிகை, 2 பத்திரிகை நடத்தியிருப்பாங்க, நியூ இந்தியா மற்றும் காமன்வெல். புரியுதுங்களா? அடுத்தது இந்தியா, இந்த வார பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. யார்? பாரதியார். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பாரதியார். புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு கொஷின் என்னென்னா, ஒரு 6 சம்மந்தமான கொஷின். சபர்மதி ஆறு இருக்கு இல்லையா, இது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் ஒரு முக்கியமான ஆறுகள். இந்த ஆறு எந்தெந்த மாநிலங்களில் பாயுது அப்படின்னு ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சொல்கிற நோட் பண்ணிங்க. எங்கெங்கன்னா, ஃபஸ்ட்டு குஜராத்து, அப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் மத்திய பிரதேசம். புரியுதுங்களா? மத்திய பிரதேசம். இந்த 3 மாநிலங்களிலும் பாய்கிறது சபர்மதி ஆறு. புரியுதுங்களா? அப்புறம் சமீபத்தில் நேற்று நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை பற்றி எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே நடந்தது? அகமதாபாத். சரிங்களா? அகமதாபாத்தில், குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத்தில் ஒரு கொடிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 242 பேர் பயணித்த ஒரு விமானம் அதாவது டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலே ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளாயிட்டு, இதை பற்றின தகவல்கள் சேகரிச்சிட்டு இருக்காங்க. எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு, தொழில்நுட்ப கோளாறுகள், அது சம்மந்தமான வினாக்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக கேட்கலாம். புரியுதுங்களா? இதை நோட் பண்ணி வச்சிங்க. தேங்க்யூ.